மகாத்மா காந்தி தன்னுடைய பிறந்த நாள் விழாவிற்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது MS சுப்புலட்சுமியினுடைய பாடலை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த தலைவர்கள் அன்றைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு, மவுண்ட் பேட்டன் பிரபு, காந்தியடிகள் போன்றவர்கள் எல்லாம் பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு குரலாக அவருடைய குரல் வந்து அமைந்தது. 1916ஆம் ஆண்டு மதுரையிலே சண்முக வடிவு என்கிற ஒரு தேவதாசி குலத்து பெண்ணுக்கு மகளாக அவர் பிறக்கிறார். வீட்டை விட்டு அவர் ஓடி போகிறார். மதுரையிலே இருந்து ரயில் ஏறி சென்னைக்கு வந்து சேருகிறார். சதாசிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு காந்திய தொண்டராக இருந்தவர், அவருக்கு இருந்த ஒரு நட்பின் அடிப்படையிலே அவரை நோக்கி வந்து விடுகிறார். இவர் ஒரு இளம் கதாநாயகியாக அறிமுகமாகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த கதாநாயகன் மீது இவருக்கு ஒரு காதல் பிறக்கிறது. ஆனால் இவர் வந்து ஒரு தேவதாசி குலத்து பெண் என்கிற காரணத்தினாலே பாலியல் ரீதியாக வேண்டுமானால் இவரோடு உறவு வைத்துக் கொள்ள முடியுமே தவிர ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு லைஃப் பார்ட்னராக வந்து இப்படிப்பட்டவர்களோடு நாம் தொடர முடியாது என்கிற ஒரு முன் அபிப்பிராயத்தின் காரணமாக அந்த காதல் நிராகரிக்கப்படுகிறது. அதற்கு பின்பு அவருடைய 40வது வயதில் சதாசிவம் அவர்கள் வந்து MS சுப்புலட்சுமியை 2ஆம் தாரமாக யாருக்கும் தெரியாமலே திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால் அவரை வேறு படங்களிலே நடிக்க விடாமல் பார்த்துக் கொள்கிறார். ஆனால் இவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர், எப்படி எந்த சூழலில் இருந்து வருகிறார் என்கிற வரலாறு தெரிந்தால் சபாக்கள் இவரை வந்து எந்த அளவிற்கு அனுமதிப்பார்கள் என்கிற காரணத்திற்காக மிக திறமையாக அவர் என்ன செய்கிறார்னா அந்த வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக மறைத்து அவருடைய சுய அடையாளத்தை முற்றிலுமாக அழித்து விட்டு அவரை ஒரு பிராமண குல பெண்ணாகவே இந்த உலகத்திற்கு அவர் அடையாளப்படுத்துகிறார். MS என்று சொல்வதே மதுரை சண்முக வடிவு, அந்த தாயாரினுடைய இன்சியலை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தேவதாசி குல பெண்களுக்கு வந்து தன்னுடைய தகப்பன் யார் என்று தெரியாது. ஒரு துயரமான ஒரு வாழ்க்கையிலே இருந்து தப்பி வந்தவர். கடைசி காலத்திலே அந்த சண்முக வடிவு அவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்ட போது அவருடைய இறுதி காலத்திலே கவனித்துக் கொள்வதற்கு கூட அவர் விரும்புகிறார், MS சுப்புலட்சுமி விரும்புகிறார். சதாசிவம் அதை மறுக்கிறார். ஒரு ஆகச்சிறந்த இசைக்கலைஞருக்கு சாதிய ஒடுக்குமுறை வந்து எந்த அளவிற்கு வந்து அவருடைய பிறப்பும் அவருடைய சாதியும் அவரை பின்தொடர்ந்து கொண்டு வந்து அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது என்கிற விஷயத்தை அப்பட்டமாக உடைத்து படத்திலே வந்து திரைப்படத்திலே வந்து பதிவு செய்வார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. உண்மையில் MS சுப்புலட்சுமியினுடைய வாழ்க்கை வந்து பல விசித்திரங்களால் நிறைந்தது. அது ஏறத்தாழ திரிஷா நடிக்கிறாரா, நயன்தாரா நடிக்கிறார்களா என்பது இன்னும் சில தினங்களிலே வந்து உறுதிப்படுத்தப்படும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இளையராஜா பயோபிக் அப்படின்னு சொல்லி பயோபிக் படங்கள் வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து அதிகமாக எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ MS சுப்புலட்சுமி அவர்களோட வாழ்க்கையும் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இதில் த்ரிஷா நடிப்பாங்களா, நயன்தாரா நடிப்பாங்களா அப்படின்ற பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. உண்மையாகவே MS சுப்புலட்சுமியோட வாழ்க்கையை அப்படியே படமாக எடுத்துட முடியுமா, சாத்தியமா? உண்மையில் MS சுப்புலட்சுமியினுடைய வாழ்க்கை வந்து பல விசித்திரங்களால் நிறைந்தது. அது ஏறத்தாழ திரிஷா நடிக்கிறாரா, நயன்தாரா நடிக்கிறார்களா என்பது இன்னும் சில தினங்களிலே வந்து உறுதிப்படுத்தப்படும். அந்த செய்தி வருவதற்கு காத்திருக்கிறது. ஆனால் அந்த படம் எடுப்பதற்கான நீண்டகால முயற்சி, பல பேர் அந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர் வாழும் காலத்திலேயே அந்த முயற்சி தொடங்கியது. அது இப்பொழுதுதான் வந்து கைகூடி இருக்கிறது என்று சொல்லலாம். MS சுப்புலட்சுமி அவர்களுடைய வாழ்க்கை வந்து 1916ஆம் ஆண்டு மதுரையிலே சண்முக வடிவு என்கிற ஒரு தேவதாசி குலத்து பெண்ணுக்கு மகளாக அவர் பிறக்கிறார். அவருடைய அம்மா ஒரு மிகச்சிறந்த வீணை கலைஞர். தேவதாசி குலத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு துயரமானது, குறிப்பாக பெண்களாக இருக்கிறவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய துயரமானது என்கிற ஒரு கண்ணீரான கதை தான் அதற்குள்ளே இருக்கிறது. ஒரு அபாரமான ஆற்றல், பாடுகிற திறன் அவர்களுக்கு வாய்த்தது போல வேறு யாருக்குமே வாய்க்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அபாரமான ஆற்றல் கொண்டவர். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மகாத்மா காந்தி தன்னுடைய பிறந்த நாள் விழாவிற்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது MS சுப்புலட்சுமியினுடைய பாடலை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த தலைவர்கள் அன்றைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு, மவுண்ட் பேட்டன் பிரபு, காந்தியடிகள் போன்றவர்கள் எல்லாம் பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு குரலாக அவருடைய குரல் வந்து அமைந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது என்று கேட்டால், அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த இசை கலைஞராக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருடைய அக்காவுக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் என்று சொன்னால் தேவதாசி குல பெண்கள் வந்து வசதி படைத்தவர்களுக்கு 2ஆம் தாரமாக, 3ஆம் தாரமாக என்று தான் அவர்கள் வந்து அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி அவருக்கு வந்து ஒரு வயதானவருக்கு திருமணம் முடித்து கொடுத்து மிக குறுகிய காலத்திலே ஒரு அகால மரணம் அடைகிறார். ஒரு தொற்று நோய் காரணமாக மரணம் அடைகிறார். இந்த மரணத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வீட்டை விட்டு அவர் ஓடி போகிறார். மதுரையிலே இருந்து ரயில் ஏறி
சென்னைக்கு வந்து சேருகிறார். சதாசிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு காந்திய தொண்டராக இருந்தவர் கதர் வியாபாரம் செய்தவரோடு அவருக்கு இருந்த ஒரு நட்பின் அடிப்படையிலே, நம்பகத்தன்மையான ஒரு உறவின் அடிப்படையிலே அவரை நோக்கி வந்து விடுகிறார். அவர் திருவல்லிக்கேணியிலே இருக்கிறார். அவர் என்ன அவர் ஏற்கனவே திருமணமானவர். அபிதா குஜலாம்பாள் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி உண்டு. இந்த எம்எஸ் சுப்புலட்சுமியின் மீது அவருக்கு ஒரு மயக்கம் உண்டு. இதனால் ஒரு பெரிய பேரழகி. அவர் என்ன செய்கிறார்னா, பல இசை நிகழ்ச்சிகளை எல்லாம் வந்து இவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குறார். அன்றைக்கு இருந்த மியூசிக் அகாடமி இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பல இசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குறார். இவருடைய இசை பாடலை கேட்ட அன்றைக்கு பிரபலமாக இருந்த கே சுப்பிரமணியம் என்கிற ஒரு இயக்குனர் தன்னுடைய படத்திலே, சேவா சதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு படத்திலே இவரை கதாநாயகியாக நடிக்க வைக்கிறார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறது. அதற்கு அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு கமிட் ஆகிறது. ஏறத்தாழ ஒரு 4 படங்கள் வரைக்கும். அப்பொழுது அவருக்கு வந்து GKN என்று சொல்லக்கூடிய பாலசுப்ரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதாநாயகன். அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டம். அந்த காலகட்டம் என்னவாக இருந்ததுன்னா, பாடத் தெரிந்தவர்கள் மட்டும்தான் கதாநாயகர்களாகவோ கதாநாயகராக நடிக்க முடியும். அதனால தான் வந்து MK தியாகராஜ பாகவதர், கிட்டப்பா என்று இசை வித்வான்கள் வந்து கதாநாயகர்களாக கொடிகட்டி பறந்த ஒரு காலகட்டம் அது. இவர் ஒரு இளம் கதாநாயகியாக அறிமுகமாகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த கதாநாயகன் மீது இவருக்கு ஒரு காதல் பிறக்கிறது. ஆனால் இவர் வந்து ஒரு தேவதாசி குலத்து பெண் என்கிற காரணத்தினாலே இந்த காதல் ஒரு பசப்பு நாடகமாகத்தான் இருக்க முடியும், உண்மையான அன்பாக காதலாக இருக்க முடியாது என்கிற விலகலோடு அவர் பழகுகிறார். பாலியல் ரீதியாக வேண்டுமானால் இவரோடு உறவு வைத்துக் கொள்ள முடியுமே தவிர இவரை ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு லைஃப் பார்ட்னராக வந்து இப்படிப்பட்டவர்களோடு நாம் தொடர முடியாது என்கிற ஒரு முன் அபிப்பிராயத்தின் காரணமாக அந்த காதல் நிராகரிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சினிமாவினுடைய புகழ் வந்து பரவுகிற போது, அவருடைய ஒரு புகழினுடைய உச்சிக்கு அவர் போகிற போது தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்கிற எண்ணம் வந்து சதாசிவம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் இந்த எம்எஸ் சுப்புலட்சுமி மீது அவருக்கு ஒரு காதல் இருக்கிறது. 2 பேருக்கும் ஒரு 12 வயது வித்தியாசம் இருக்கிறது. அவர் திருமணம் ஆனவரும் கூட. அவருடைய முதல் மனைவிக்கு இந்த பெண்ணோடு அவருக்கு இருக்கக்கூடிய சிநேகம் வந்து பெரிய சிக்கலை உண்டாக்குகிறது. அவர் நோய்வாய்ப்பட்டு ஏறத்தாழ ஒரு குறுகிய காலத்திலேயே இறந்து போகிறார் அவருடைய முதல் மனைவி. அந்த முதல் மனைவி இறந்து போனதற்கு இந்த 2 பேருக்குமான உறவு சார்ந்த சந்தேகங்களும் பிரச்சனைகளும் மன உளைச்சலும் காரணம் என்று கூட வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறார். அதற்கு பின்பு அவருடைய 40வது வயதில் சதாசிவம் அவர்கள் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமியை 2ஆம் தாரமாக யாருக்கும் தெரியாமலே வெறும் 12 பேரை மட்டும் தன்னுடைய நட்பு வட்டத்தில் இருப்பவர்களை அழைத்து கொண்டு திருநீர்மலைக்கு சென்று வெறும் அன்றைய காலகட்டத்தில் ஒரு 150 ரூபாய் செலவிலே திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால் அவரை வேறு படங்களிலே நடிக்க விடாமல் பார்த்து கொடுக்கிறார். அவருடைய திரை வாழ்க்கையை வந்து ஏறத்தாழ திரைமூடி வைத்து விடுகிறார் என்று கூட சொல்லலாம். அந்த வாழ்க்கை வந்து ஒரு வேண்டாம்ங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து சபாக்களிலே வந்து அவரை பாட வைக்கிறார். ஆனால் இவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர், எப்படி எந்த சூழலிலிருந்து வருகிறார் என்கிற வரலாறு தெரிந்தால் சபாக்கள் இவரை வந்து எந்த அளவிற்கு அனுமதிப்பார்கள் என்கிற காரணத்திற்காக மிக திறமையாக அவர் என்ன செய்கிறார்னா, அந்த வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக மறைத்து அவருடைய சுய அடையாளத்தை முற்றிலுமாக அழித்து விட்டு அவரை ஒரு பிராமண குல பெண்ணாகவே இந்த உலகத்திற்கு அவர் அடையாளப்படுத்துகிறார். சதாசிவம் அடையாளப்படுத்துகிறார். எந்த அளவிற்கு அவருடைய புகழின் உச்சி வந்து இருந்தது, அவர் புகழ்மிக்க வாழ்க்கையில் இருந்தார்னா, ஆனந்த விகடனிலே வந்து பணிபுரிந்து அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வருகிறார் கல்கி அவர்கள். அப்படி கல்கி அவர்கள் வெளியிலே வருகிற போது ஒரு தனியாக ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும், ஆனந்த விகடனை போல நாம் ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும் என்று நினைக்கிற போது ஒரு திரைப்பட வாய்ப்பு வந்து இவருக்கு பேச்சுவார்த்தையிலே வந்து நடைபெறாமல் இருக்கிறது. இவர் நடிக்க மாட்டாங்கிறாங்க. அவங்க மறுபடியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, டேட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த கல்கியினுடைய இன்றைக்கு அந்த கல்கியின் ஒரு இதழ் வெளிவருது இல்லையா, அந்த கல்கியினுடைய இதழ் வெளிவருவதற்கு தேவையான முதலீடாக அன்றைக்கு ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இவர் அந்த படத்திலே நடித்து அவர்களுக்காக அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அப்படித்தான் வந்து கல்கி இதழை உருவாகுது. ஒரு மிகப்பெரிய பொன்னியின் செல்வன் போன்ற பல நாவல்களை எல்லாம் எழுதிய ஒரு எழுத்தாளருக்கு இவருடைய கலையின் மூலமாக வந்த ஊதியம் தான் வந்து பெரிய காரணமாக இருக்கிறது, ஒரு பத்திரிகையே வருவதற்கு காரணமாக இருக்கிறது. பின்னாளில் அவர்கள் சதாசிவத்தோடு மட்டும்தான், சதாசிவத்தினுடைய கண் அசைவுக்கு
அவர் இமையின் நிழலிலேயே இருந்து வாழ்க்கையை வந்து அவர் கழித்து விட்டார். ஏறத்தாழ 1997 தான் சதாசிவம் அவர்கள் வந்து மரணம் அடைகிறார். 2004 எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் மறைகிறார்கள். அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சொன்னாங்க, எம்எஸ் சுப்புலட்சுமியினுடைய மறைவு பற்றி சொல்லுகிற போது, காற்றினிலே வரும் கீதம் அந்த காற்றோடு கலந்து விட்டது, இந்த காற்று இருக்கிற வரைக்கும் இவரின் கானம் இருக்கும் என்று கலைஞர் அவர்கள் அதை குறித்து சொல்லியிருக்கிறார். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தான் முழுக்க முழுக்க அந்த சதாசிவத்தினுடைய வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அன்றைக்கு காங்கிரசினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அவர் எழுதிய பாடல் தான் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று அது உருக வைக்கக்கூடிய ஒரு ராகம், ஒரு அற்புதமான ஒரு பாடலை எம்எஸ் சுப்புலட்சுமி பாடியதை மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பார்கள். பல பக்தி பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அந்த எம்எஸ் என்று சொல்வதே மதுரை சண்முக வடிவு, அந்த தாயாரினுடைய இனிஷியலை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தேவதாசி குல பெண்களுக்கு வந்து தன்னுடைய தகப்பன் யார் என்று தெரியாது. ஒரு துயரமான ஒரு வாழ்க்கையிலே இருந்து தப்பி வந்தவர். கடைசி காலத்திலே அந்த சண்முக வடிவு அவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்ட போது அவருடைய இறுதி காலத்திலே கவனித்துக் கொள்வதற்கு கூட அவர் விரும்புகிறார், எம்எஸ் சுப்புலட்சுமி விரும்புகிறார். சதாசிவம் அதை மறுக்கிறார். அப்படி ஒரு பெரிய ஒரு பாச போராட்டமும் நடந்திருக்கிறது. இந்த முரண்பட்ட வாழ்க்கையினுடைய பல சித்திரங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ஆகச்சிறந்த இசைக்கலைஞருக்கு சாதிய ஒடுக்குமுறை வந்து எந்த அளவிற்கு வந்து அவருடைய பிறப்பும் அவருடைய சாதியும் அவரை பின்தொடர்ந்து கொண்டு வந்து அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது என்கிற விஷயத்தை அப்பட்டமாக உடைத்து படத்திலே வந்து திரைப்படத்திலே வந்து பதிவு செய்வார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அவர் சதாசிவம் என்ன செய்யறனா, கல்கி இதழிலே வந்து எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி வியந்து பல கட்டுரைகளை எழுதி அவரை ஏறத்தாழ பிராமண சமூகம் ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு ஆளாக பிராமண பெண்ணாகவே மாற்றி நம்ப வைத்து தொடர்ச்சியாக அந்த இதை எழுதியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்கள வந்து பிராமண பெண் இல்லை, அவங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநிறுத்துவது வரைக்கும் அது தேவையானதாக இருக்குது. நீங்கள் புகழ் என்பது ஒரு பறவை மாதிரி. ஒரு பறவை பறக்கும் போது வந்து அதை விரும்பாதவர் என்ன செய்வாங்கன்னா அது மேலே கல்லெறிவாங்க. பறவை கல்லெறிய முடியாத தூரத்துக்கு பறந்துருச்சுன்னா கல்லெறிகிறத விட்டுருவாங்க. விமர்சனம் என்பது கல்லெறிகிற வேலை தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கள் விமர்சனத்தினால ஒருத்தரை வீழ்த்த முடியாது. அந்த தொடக்க நிலைக்கு அது தேவைப்பட்டிருக்கிறது. அதனால் சாதி தான் வந்து இந்த உலகத்தில், இந்த இந்திய சமூகத்திலே வந்து சாதி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. ஒருவர் எவ்வளோ பெரிய சங்கீத கலாநிதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், இந்த பார்ப்பன லாபி என்பது இங்கே ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுது அப்படிங்கிறது, மிகப்பெரிய பங்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கிறது. அதனால தானே இளையராஜா போன்றவர்கள் வந்து தங்களை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக காட்டிக்கொள்ளாமல் ஐஐடியில் இருக்கிறவனுக்கு போய் நான் மியூசிக் கற்றுறேன்னு சொல்ற அளவுக்கு தானே அவர் இருக்கிறாரு. அவர் யாருக்காக வேலை செய்திருக்க வேண்டும்? யாரின் பிரதிநிதியாக அவர் இருந்திருக்க வேண்டும்? அவரை தொடக்கத்திலே மேடை ஏற்றியவர்கள் இளையராஜாவை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே வந்து பாட வைத்தார்கள். அவர் அந்த இடத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். பாட்டாளி வர்க்க சிந்தனையிலிருந்து அவர் வந்திருக்கிறார். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பெரிய கலைஞனாக அவர் உருவாகியிருக்கிறார். ஒரு மண்ணின் கலைஞனாக அவர் வந்திருக்கிறார். ஆனால் அவர் முழுக்க முழுக்க வலதுசாரிகளோடு தான் சமீப காலத்தில் பயணிக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, அங்கீகாரத்தை வந்து வழங்குகிற இடத்திலே இன்றைக்கும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு வந்து சதாசிவம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அவருடைய சங்கீத வாழ்க்கை வந்து இந்த அளவிற்கு வந்து உயரத்திற்கு வந்திருக்குமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் அதுக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியை வந்து திரைப்படம் வந்து எதிரொலிக்குமா அல்லது பூசி முழுகுவார்களா என்கிற கேள்வியும் அதுக்குள்ள இருக்கிறது. எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பற்றி சிறப்பான பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.